காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த ஜெபத்திலே எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வந்து சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக லைவ் மூலமாய் வருபவர்களுக்காக உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்படணும். மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடலார் அதனை வீல் அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த தேவனை பாடி விடுதலையோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லானோர் சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லானோர் சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாம மகிமைக்கு உண்டாக்கி நீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாம மகிமைக்கு உண்டாக்கி நீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்த நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம்
இல்லாதவர் உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர் உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே தேவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் வந்த நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் வந்த நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் வந்த நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் வந்த நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லானோர் சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள நீர்தானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லானோர் சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே தேவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாம மகிமைக்கு உண்டாக்கி நீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாம மகிமைக்கு உண்டாக்கி நீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்த நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்த நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும்
வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் விண்ணிலும் மண்ணிலுமை நாமம் உந்த நாமம் ஐயா உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா விண்ணிலும் மண்ணிலுமை நாமம் உந்த நாமம் ஐயா உமக்கு
ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya. அகிலத்தையும் உண்டாக்கினவரே, அகிலத்தையும் ஆள்பவரே, ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரே உமக்கென்று ஜனத்தை ஏற்படுத்தினீரே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் உமது துதியை சொல்லி வரும்படியான கிருபைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மேல் பொழிந்தருளினதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். செவிடுகள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுவோம். சொல்றத கவனிக்கணும், எங்கேயோ கவனிச்சுட்டு இருக்க கூடாது. சார் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் வரிசையில் உட்கார தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் எந்த அற்புதத்தையும் செய்வதில்லை. ஏனென்னா ஒரு இடத்துல சீசர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வதற்கு முதலாவது ஆண்டவர் அங்கே என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் வரிசையாக உட்காருங்கன்னு சொன்னார். 50 பேராக வரிசையாக உட்கார சொன்னார். உடனே சீசர்கள் அதன்படி செய்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அதனால் ஒவ்வொருத்தரும் கண்ட இடத்துல அப்படியே வந்து உட்காருவாங்க பாருங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் சரியில்லாமல் இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்போ அப்படி தான் இருக்குது என்று நம்ம சொல்லுகிறது போல் இருக்குது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வந்து யாரு கூடயும் ஒத்து போக மாட்டாங்க, யாரு கூடயும் ராசியாக இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் மாமியா மருமக சண்டை மாதிரி எப்போதும் அவங்க வந்து ஒரு சச்சரவாகவே இருப்பாங்க, தொந்தரவாகவே இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த வரிசையை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. போகிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. சில இடங்களில் ஸ்தோத்திரம், சில பேர் வந்து நம்ம சொல்லுவோம் முன்னாடி போய் உட்காரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். இது வந்து திருமண காரியங்களில் அழைக்கப்பட்டிருக்கும்போது அதுவும் இயேசு தான் சொல்கிறாரு. இந்த பந்தி இருக்கிறதுக்கும் இயேசு தான் சொல்கிறாரு. ஒருவர் உன்னை அழைக்கும்போது நீ என்ன செய்யாத, முன்னாடி போய் உட்காராதன்னு சொல்கிறார். ஒரு அழைத்துனா ஒரு விசேஷங்களுக்கு. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அது வேற, இது வேற. மரியாளும் மார்த்தாலும் லாசர் வீட்டில் இருந்தாங்க. இயேசு போன போது அந்த இடத்துல மரியாள் என்ன செய்தாள்? முந்தி கொண்டாள். வசனத்தை கேட்கறதுலே, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுலே முந்தி கொண்டாள். அவன் உடனே போய் கீழே உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து வசனத்தை கேட்க போகிறான். ஆனால் மார்த்தாள் வந்து கொஞ்சம் பேக்கில் நிற்கிறான். ஏன் நிற்கிறான் அப்படின்னா, அவன் சிந்தையெல்லாம் எப்படியாவது இயேசுவுக்கு நம்ம என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். சீசர்லாம் வந்திருக்கிறாங்க. பாட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது, நான் ஒண்டியாக இருக்கிறேன். இப்படி பற்பல விஷயங்களை குறித்து கவலைப்பட ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ரொம்ப கவலைப்படுறான். கவலைப்பட்டு கலங்கி எப்படியாவது இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்று சொல்லி அவன் செய்கிறான். அவன் கொஞ்சம் பேக்கில் நின்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் பேக்கில் நிற்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் பேக்கில் நின்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் பேக்கில் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? சோத்திரம். ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம யாரோடும் ஒட்ட மாட்டோம். இதுதான் உண்மை. சோத்திரம். நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒருத்தர் கூட நீங்கள் ஒட்ட மாட்டீங்க. எப்போதும் நீங்கள் தனித்து தான் இருப்பீங்க. சரி, ஆண்டவரோடு தான் இருப்பீங்கன்னா அதுவும் கிடையாது. சோத்திரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணுற மாதிரி தூக்கம்தான். ஃபுல்லாக தூங்கி ஆடிக்கிட்டே, சாமி ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி? ஸ்தோத்திரம். அந்த மாதிரி உங்களுடைய ஜீவிய காலங்களில் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா, அவர் மூலம் மகிமைப்படுறாரா, அவர் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரா, நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரா,
இந்த ஆராதனை நேசிக்கிறாரா? இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. சோத்திரம். அதனால என்ன சொன்னாலும் சிலது விளங்காது, அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். அல்லேலூயா. சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொன்னால் அது உடனே சீர்படும். சில பேர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அது வழக்கமாக செய்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையிலே நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவரை முதலாக கவனிச்சுட்டு அடுத்தது என்னென்னத்தை கவனிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். படிங்கள். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்படி பார்க்கணும்? எப்படிங்க பார்க்கணும்? ஆமாம், யாரை கவனித்து பார்க்கணுமா? அந்த வசனத்தில் நீங்கள் படிங்க. ஒரே ஒரு நபரை மாத்திரம் கவனிக்கிறதல்ல, திரும்ப படிங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய கவனித்து யார் கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும். அவங்க தான் இப்போ கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பார்த்தீங்களா? ஒன்று, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு பேராண்டவர் கொடுக்குறாரு, பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா. என்ன கணம் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அடுத்தது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற. ஆமா, நாம் முதலாவது அறிக்கை பண்ணுகிற முதல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யணும்? கவனிச்சு பார்க்கணும். இப்போ இது எல்லாரும் கவனிச்சு பார்க்க முடியாது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்களை தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்தது பரிசுத்த சகோதரர், அவங்க தான் பார்க்கலாம். மீதி எல்லாம் ஸ்தோத்திரம் பார்க்குற மாதிரி தான் செய்யலாம், வேறு வழி கிடையாது. ஆனால் இவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை எப்போதும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, இயேசுவை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வேறு வழியே கிடையாது. பார்த்தீங்களா? அவரை தான் பார்த்தாகணும். அல்லேலூயா. அதான் பரிசுத்த சகோதரர்கள். அவங்க தான் பரிசுத்த சிந்தையுடையவர்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று நினைக்கிறவர்கள். ஆண்டவரை தான் அவங்க பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. யாரு? பரிசுத்த சகோதரர்களுக்கு. ஹல்லேலூயா. பரம அழைப்புல பங்கு உள்ளவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் வைக்கப்பட விட மாட்டார். அவர்கள் தான் இப்போ இயேசுவை, பிரதான ஆசாரியர் இயேசுவை கவனித்து பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு கவனித்து பார்க்கணும் என்கிற அந்த காரியத்தை தான் அவங்க மேலேயே சொல்லிட்டு வராங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்முடைய கவனிப்பெல்லாம் சில பேர் வருவாங்க, திருச்சபைகளுக்கு வரும்போது இயேசுவை பார்க்க வர மாதிரி வருவாங்க. ஆனால் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை பரிசுத்த சகோதரர்கள் அப்படி அல்ல, பரமழைப்புக்கு பங்குள்ளவர்கள் அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவங்க லைஃப் முழுவதும் அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் எப்படி நடத்துகிறார், அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படி நம்ம கொண்டு போகிறார், அவருடைய பாதையில் நம்ம எப்படி நடந்து போவது என்று சொல்லி அவரையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அதனால்தான் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் எல்லாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். சில பேர் இயேசுவை கவனித்து பார்க்குற மாதிரி என்ன செய்வாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் கவனித்து பார்க்க மாட்டாங்க, இயேசுவை கவனித்து பார்க்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உதாரணமாக காந்தியடிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மகாத்மா காந்தி இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ஆண்டவரை இயேசுவை கவனித்து பார்த்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கவனித்து பார்த்து அவர்கள் ஸ்தோத்திரம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வேதவசனத்தை அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அறிக்கை பண்ணி
சமாதானத்தை குறித்து, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்களா? சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். பார்த்தீங்களா? இப்போ காந்தியடிகள் இந்த வார்த்தைகளை கவனித்து பைபிளில் கவனித்து படிச்சிருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களில் பைபிள் வசனம் தான் இருந்தது. இவ்வளோ பெரிய சபைகள்லாம் அந்த நாட்களில் அதிகமாக இல்லை. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கிடைக்கப்பட்ட அந்த ஞானத்தில் அவர் பார்த்தது தான் என்னது? அவர் கவனித்து பார்த்தார். ஒரு உலக மனிதராக இருந்து ஒரு முதன்மையான சூழ்நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி, இந்த தேசத்தில் எதையாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர் இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலங்களிலே இயேசுவை நோக்கி கவனித்து பார்த்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கவனித்து பார்க்க வேண்டிய நீங்கள் நானும் இன்னும் சரியாக அவரை கவனித்து பார்க்க நேரம் இல்லை. பார்த்தீங்களா? நமக்கு நேரம் இல்லை அவரை கவனித்து பார்க்கறதுக்கு. ஆனால் காந்தியடிகள் கவனித்து பார்த்தார், சமாதானம் பண்ணார். சோதரன் எப்படியாவது ஜனங்களுக்குள்ள சுதந்திரத்தை கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் மிகுந்த பாடுகளை பட்டார். சோதரன் அந்த பாடுகள்லாம் எப்படி பட்டார்? இயேசுவை கவனித்து பட்டார். இயேசுவை கவனித்து பார்த்தார். அந்த பார்க்கிற அந்த காரியத்தை, இந்த வசனத்தையும் அவருடைய சரித்திரத்தில் கோடிட்டு இருக்கிறார், பேசியிருக்கிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இந்த இயேசுவிடத்தில் இருக்கிற சாந்த குணத்தை அவர் கவனித்து பார்த்தார். ஒரு அழியிலே சொல்லலாமே, சத்தமாக சொல்லலாமே, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கவனித்து பார்த்துட்ருக்கோம்? ஆண்டவர்கிட்ட அவருக்கு கவனித்து பார்க்கணும்னு சொல்லிட்டார் இயேசுவை. இப்போ நம்ம என்ன கவனிச்சிருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரை கவனித்து பார்த்ததில் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சிருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையை, எனக்கு முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், எனக்கும் சில ஆண்டவரை கவனித்து பார்க்க வேண்டிய முதல் ஆண்டவரை நான் பற்றி கொள்ளும் போது அவரிடத்தில் ஒன்றை நான் கவனித்தேன். ஸ்தோத்திரம். கவனித்து பார்த்து கேட்டு விசாரித்து அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? தீவிரமாக செயல்பட்டேன். சோதரன். அப்போ இயேசுவிடத்தில் வருவதற்கு அவர் ஒரு அற்புதர், அவர் ஒரு அதிசயமானவர் என்று கண்டுகொள்வதற்கு எனக்கு முதலாவது அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம், அவர் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த ஸ்தோத்திர வசனத்தை கேட்டதிலிருந்து, அந்த சங்கதியை கேட்டதில் இருந்து எனக்குள்ள ஒரு பயங்கர ஆர்வம். அப்படிப்பட்ட இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் தாயனிடத்தில், எங்கள் அம்மா இடத்துல கேட்டேன். அம்மா, அந்த இயேசு எங்கேம்மா இருப்பார், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் பார்க்கலாம், நான் ஞாயிற்றுக்கிழமை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போது அழைச்சிட்டு போய் சர்ச்சில் விட்டாங்க. சர்ச்சில் விட்ட பிறகு என்ன குணம், சர்ச்சில் விட்டுருக்க, இது இவ்வளோதானா, இங்கெல்லாம் ஒன்றும் அப்பெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போல்லாம் இங்கே இருக்காது, அது நடந்த இடம் வேறு அப்படின்னு சொல்லி அப்புறமா மாற்றி சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். எடுத்த உடனே இயேசுவை நான் கவனித்து பார்த்த ஒரு இடம், அவர் அந்த பசியோடு வந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார். அந்த காரியம் என்னுடைய லைஃப்பில் டச் ஆனது. அந்த காரியம் எனக்குள்ள அப்படியே தைக்க ஆரம்பித்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற அந்த ஆண்டவர் தான் நமக்கு வேணும் என்று சொல்லி அதிலிருந்து ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு பக்தி ஆரம்பித்தது. அந்த பக்தியின் மூலமாக எப்படி அந்த பக்தியை நாம் டெவலப் பண்ணுவது, எப்படி அந்த பக்தியை நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர செய்வதுன்னு சொல்லி அப்பொழுது ஸ்தோத்திரம் ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. அந்த டீச்சர் அவங்கள பல வேலைகளை சொன்னால், சின்ன பையன் தானே, நிறைய வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது ஸ்தோத்திரம் அவங்க ஒரு காரியம் பண்ணாங்க. என்னென்னா, தம்பி நீ புதுசாக இருக்க, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மா இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, இப்போ நான் உனக்கு ஒரு வசனம் எழுதி தரேன், அதை படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் படிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஒயிட் பேப்பரில், நோட் பேப்பரில் என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம், ஒரு ரூல்டு பேப்பரில் ஒரு
பரமண்டல ஜெபத்தை எழுதி என் கையில் கொடுத்து, இதை நீ பதிவு பண்ணினா, இதை நீ மனப்பாடம் பண்ணினா உனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி 2வது இயேசுவை கவனித்து பார்க்கிறதற்கு இந்த ஜெபத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஜெபம் தான் எனக்கு லைஃப்பில் அதிகமாக ஆண்டவரை கவனித்து பார்க்க உதவியாக இருந்தது. ஸ்தோத்திரம். முதல் அற்புதம் 5 மீன்களையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அற்புதம் செய்ததை கவனித்து பார்க்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே நான் சர்ச்சுக்கே வந்துட்டேன். வந்த பிறகு ஆண்டவரை இன்னும் அறிவது எப்படி என்று சொல்லி கேள்விப்படும்போது தான் அப்பா அவர்கள் சோதரன் அந்த டீச்சர் என்று சாந்தசீலா என்று சொல்லுகிற அந்த டீச்சர் தேங்காய்பட்டினத்தில் இருக்கிறார்கள். நல்ல அருமையான சகோதரி. அவங்க அண்ணன் பாஸ்டராக இருக்கிறார். நல்ல அருமையான சகோதரிகள். அந்த சகோதரி எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ நான் சின்ன பையன், அதனால் அவர்கள் எனக்கு எழுதி கையில் கொடுத்து நீங்கள் படி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு படிக்கிறேன்னு சொல்லி படித்தேன். சோதரன் அப்போ படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். அதை என் மனசில் அப்படியே பதிவு பண்ணிட்டேன். அப்படியே பதிவு பண்ணி பரமண்டல ஜெபத்தை எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருப்பேன். சோதரன் அது என்னென்னா, சின்ன பிள்ளையில் அந்த விக்கிரக ஆராதனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 24 hours நான் அந்த நாமங்களை சொல்லிகிட்டே இருப்பேன். 3 தேவதைகளை சொல்லிகிட்டே இருப்பேன். அது படுக்கையிலும் சொல்லிகிட்டு இருப்பேன். சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு அந்த சகோதரி சொல்லி கொடுத்த அந்த பரமண்டல ஜெபம் அதையும் அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். இதை சொல்ல ஆரம்பித்த பிறகு இன்னும் நிறைய ஆண்டவரை பற்றி தெரியணும்னு சொல்லி பல வசனங்களை மனப்பாடம் பண்ணேன். 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், சோத்திரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், இயேசுவின் பாடு மரணங்கள், இன்னும் இயேசுவின் பாடு மரணங்களை மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம், இந்த மாதிரி சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாம், ராபோஜன பந்திக்குரிய வசனங்கள் எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே இயேசு மேலே ஒரு கவனம் செலுத்த 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 எனக்குள்ள ஒரு அக்கினி இறங்கி வந்தது, ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது. அதிலிருந்து தான் எனக்குள்ள வைராக்கியம் வந்துச்சு. வசனம் உள்ளே வந்துருச்சுன்னா, அவரை நம்ம கவனித்து பார்க்கையில் அந்த வசனம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ கொண்டு உட்கார வச்சிடும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் அந்த கவனித்து பார்க்குறதுல தேவ பிள்ளைகள் ரொம்ப ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுவை கவனித்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஆனால் பாருங்கள், அந்த காந்தியடிகள் கவனித்து பார்த்தார். அந்த கவனித்து பார்த்ததுல தான் அவர் ஒரு சுதந்திரத்தை வாங்கினார். இப்போ நான் அந்த நாட்களில் என்ன கவனிக்கிறதுக்கு அந்த அற்புதத்தை கவனித்தேன், அதுக்கப்புறம் பரமண்டல ஜெபத்தை கவனித்தேன், அதுக்கப்புறம் என்னையே நான் அவருக்கு கொடுத்துட்டேன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? தேவனை கவனிக்கிற, இயேசுவை கவனிக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் கண்டு இந்த பூமியில் செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்க தான் தேவனை கவனித்து பார்க்கிறவர்கள். எல்லாரும் அல்ல சோதரன், எல்லாரும் கவனித்து பார்த்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. சும்மா கவனித்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கவனித்து பார்த்தா ஏதாயிலும் ஒன்றை நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நான் மறந்து போகக்கூடாது சோதரன். அதனால தான் சில நேரங்களில் எனக்கு என்னன்னா, நீங்கள் படிக்க பார்க்கலாம், பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதரன், எப்போதுமே மனிதர்களையோ மற்ற சூழ்நிலையிலோ நம்ம பார்க்காம எதை கவனித்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுனா படிக்க பார்க்கலாம். தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, யாரை கவனிக்கணும்? தேவனுடைய செயல்களை கவனித்து பார்க்கணும். சோதரன், இதை அதிகமாக நம்ம வேதாமத்தில் பார்த்தவர்கள் சங்கீதக்காரன் தாவீது, இன்னும் பல சங்கீதங்களை எழுதின யாசர் குழுவினர். சோதரன் பார்த்தீங்களா? இப்படி நிறைய ஸ்தோத்திர குழுவினர்கள் இருக்கிறாங்க, சங்கீதத்தை எழுதினவர்கள். அப்படி ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் ஆண்டவரை கவனித்து பார்த்ததுனால தான் இந்த சங்கீதங்களெல்லாம் பாடி கர்த்தரை மயப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை சோத்திரம் கவனித்து பார்க்கணும், அவருடைய செயல்களை கவனித்து பார்க்கணும். சோத்திரம், இன்னைக்கு நம்ம எல்லாருடைய செயல்களையும் யாராவது கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 பேர் இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம போகிறோன்னா நம்முடைய செயல்கள் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணுற, எப்படி உட்காருங்க, எப்படி எந்திரிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்தோடனே உங்களை கவனித்து பார்த்தேன். கண்ணாமண்ணான்னு உட்காந்தீங்க. சோத்திரம் பார்த்தீங்களா, வரிசையில் என்றைக்குமே ஒட்ட மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி வரிசை. சோதரன் பார்த்தீங்களா? அதான் சோதரன். நீங்கள் யாரு கூடயும் ஒட்ட மாட்டீங்க. சோதரன் யாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. கேட்டால் நீங்கள் பல விதமான பலவீனங்களை சாக்கு சொல்லலாம். ஏதோ ஒரு பலவீனம் வந்ததுனால எல்லாரும் கூடயும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒட்ட முடியாது. 18 வருஷமாக ஆபிரகாம் குமார்த்தி என்று சொல்லுகிறவள், அவளும் என்ன செய்தா, யாரு கூடயுமே ஒட்ட முடியல. பார்த்தீங்களா? 18 வருஷமாக தேவ சமூகத்துக்கு வரா, தேவனை ஆராதிக்கிறதுக்கு எல்லாரும் மாதிரியும் வரா உள்ள. ஆனால் எல்லாரும் மாதிரியும் உள்ள எல்லாரோடும் ஒன்றா நிற்க முடியாது. ஏன்னா அவள் கூணி, அவள் இப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாள்.
அவன் சூழ்நிலை அப்படி. மீதி எல்லாருக்கும் என்னது, நல்ல அருமையாக இருப்பாங்க, வருவாங்க, முழங்கால் போடுவாங்க, அப்படியே உளுந்து அழுவாங்க, குப்புற விழுந்து கத்துவாங்க, கதறுவாங்க, ஜெபிப்பாங்க இஸ்ரவேல் தேவாலயத்தில். ஆனால் இவன் மாத்திரம் என்ன செய்வா, அந்த கூனி ஆபிரகாம் குமாரத்தி ஆகிய கூனி தேவாலயத்தில் வரும்போது அந்த கூனி என்ன பண்ணுறா, கூனியாகவே இருப்பான். சோத்துற. அதனால் அவகிட்ட யாரும் போக மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. அவளும் யாருக்கிட்டையும் விரும்ப மாட்டான். நம்ம இப்படி இருக்கிறோமே, அதனால் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம போகக்கூடாதுன்னு அவளுக்கே ஒரு ஃபீலிங் அப்படியே இருக்கும் பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு நிறைய பேர் தேவாலயங்களில் அல்லது சில குடும்பங்களில் சில வேலை செய்கிற இடங்களில் யாரு கூடயும் ஓட்ட மாட்டாங்க, அப்படியே தனித்தே இருப்பாங்க. சோதரன், அது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், நம்ம தேவனை கவனித்து பார்க்குற அனுபவத்திலிருந்து வெளியே போனதை குறிக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், தேவனை கவனித்து பார்க்குறவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து தான் பார்க்கணும். தனித்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. தனித்து பார்க்குறவங்க தனியாக என்ன செய்யணும், அவங்கவுங்க இடங்களில் நின்று பார்க்கலாம். ஆனால் 100 பேர் மத்தியில் நம்ம வரேன்னு சொன்னால் 100 பேரை மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை கவனித்து பார்க்கணும். ஒரு அலையிலேயே சொல்லலாம். இதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் 18 வருஷமாக ஆபிரகாம் குமாரத்தி கட்டப்பட்டிருந்தது போல இன்றைக்கும் நிறைய பேர் கட்டப்பட்டிருப்பாங்க. சோத்திரன், யாரு கூடயும் ஒத்து போக மாட்டாங்க, யாரு கூடயும் உட்கார மாட்டாங்க, யாரு கூடயும் சோத்திரன் இணைஞ்சி செயல்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவி, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு தனித்து இருக்க தான் விரும்புவாங்க, தனித்து செயல்பட விரும்புவாங்க, தனக்கு ஒரு மெஜாரிட்டியை தேடுவாங்க, தனக்கு ஒரு பேரை தேடுவாங்க, தனக்கு ஒரு ஸ்தோத்திர தனித்துவத்தை விரும்புவார்கள். அந்த மாதிரி அருமையான தெய்வ பிள்ளைங்க இன்றைக்கும் அநேக வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மேலே மேலே வருவதற்கு தடையாக இருப்பதற்கு வேறு எவரும் காரணம் இல்லை, அவங்கவுங்க தான் தடை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அதனால் ஆபிரகாம் குமாரத்தியை ஒரு நாள் கர்த்தர் சந்தித்தார். ஆனால் ஆண்டவருக்கு தேவைன்னா சில நாள் ஆண்டவர் சந்திப்பார், எல்லாரோடும் ஒன்றாக இருக்க ஒரு நாள் சந்திப்பார். சந்தித்து ஆபிரகாம் குமாரத்தை எப்படி அந்த கூனை நிமிர செய்தாரோ அதே போல் இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு தேவாலயத்தில் வந்து கொண்டிருக்கிற நம்மையும் ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், அவரை அவருடைய செயல்களை கவனித்து பார்க்கணும். நீங்கள் இன்னொரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 2:22 படிங்க. என்ன பண்றீங்க? அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல, நல்லா கவனிங்க, அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவரே என்னை கவனிச்சு பார்க்குறாங்களா இல்லையான்னு அவரே சோதிக்கிறாரா. அல்லேலூயா. எப்படிலாம் இருக்கு பாருங்க. சோத்திரம். அவரே சோதிக்க ஆரம்பிக்க, நீ என்னை கவனிக்கலையான்னு சொல்லி நானே உன்னை சோதிக்கிறேன்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் சோதிச்சிருக்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையாக சோதிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் போடிக்கிட்டு இருக்கு இப்போ சூழ்நிலை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை கவனித்து பார்க்கறதுக்கெல்லாம் இப்போ நேரமே கிடையாது. பார்த்தியெல்லாம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலையை வசதியை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஸ்தோத்திரம் என்ன இல்லை, பூமி உருண்டை அது கடமை அது செய்து பூமி உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அது ஒரு நாள் சுத்தாமல் இருந்தால் நம்ம பழப்பு அது வெறியாயிரும். அதனால் கர்த்தர் ஆரம்பித்த என்னைக்கு அவர் தொங்கினாரோ அன்னையிலேருந்து பூமி என்ன செய்யுது, சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்கள், நீங்கள் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கான பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், பூமி ஒரு உருண்டை, அது இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ என்ன செய்கிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவர் நம்ம கவனித்து பார்க்குறோமா இல்லையான்னு சொல்லி அவரும் நம்ம மேலே கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அவங்க நம்ம சந்ததி எந்த நிலையில் வளருது, நாம் எந்த நிலையில் வளர்றோங்கிறத அவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறார். திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை, அவருடைய பிதாக்கள் கர்த்தரின் வழிகளை கவனித்தது போல. பார்த்தீங்களா, முற்பிதாக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்தார்கள். ஆபிரகாம் கவனித்தார், ஈசாக்கு கவனித்தார், யாக்கோபு கவனித்தார், யோசேப்பு கவனித்தார், மோசே கவனித்தார். எல்லாம் பாருங்க வரிசையாக கவனிச்சுட்டே வராங்க. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுட்டே வராங்க. ஆனால் எல்லாரும் கவனிச்சு பார்த்தது போல, நம்முடைய பிதாக்கள் கவனிச்சு பார்த்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அவருடைய பின் சந்ததியாகிய இஸ்ரவேலை சோதிப்பதற்காக
அப்படி செய்வேன் என்று சொல்கிறார். நல்லா கவனிக்கணும், பிதாக்கள் கவனித்தது போல பிள்ளைகள் கவனிக்கிறது இல்லை. சோத்திரம், நல்லா கவனிக்கணும். ஆனால் பிதாக்கள் தவறுனது போல பிள்ளைகளும் தவறலை. சோத்திரம். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும்போது சோத்திரம், பிதாக்கள் 613 கற்பனைகளை தேவன் கொடுத்து நீ இந்த கற்பனைப்படி நடறான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனாலும் ஸ்தோத்திரம், அந்த காலங்களில் எல்லாரும் ரொம்ப கவனித்து பார்த்தாங்க. கவனித்து பார்த்தோம், என்ன செய்ய முடியல, கற்பனையை அவங்களால என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியல. அந்த 613 கற்பனைகளையும் அவங்களால கை கொள்ள முடியல. சோத்திரம். ஆனால் சரி, அந்த பிள்ளைகளுக்கு தான் ஒழுங்காக அதை சொல்லி கொடுத்தாங்களான்னு பார்த்தா, அந்த பிள்ளைகள் இவங்க இந்த பெருந்தலைகள் மறைஞ்ச பிறகு பிள்ளைகளுக்கு கற்பனை தெரியுமுன்னா கற்பனை தெரியல. சோத்திரம். பார்த்தீங்களா, யோர்தானை கடக்கும்போது கற்பனை தெரியுமான்னு சொல்லி பின் சந்ததியில் கேட்டால் எந்த சந்ததிக்கு ஒன்றுமே தெரியல. சோத்திரம். இந்த கற்பனைகள் எதுவுமே அவங்களுக்கு புரியப்படலை. சோத்திரம். அப்பா அம்மா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் அவங்க கை கொண்ட அந்த கற்பனையை இவங்களால் என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியல. ஏன்னா இவங்களுக்கு அவங்க சரியாக போதிக்காததுனால ஆரம்ப காலத்திலேருந்து தேவன் கொடுத்து வந்த அந்த 613 கற்பனையும் அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அதுக்கு அப்புறம் என்ன செய்திருக்கிறார்கள், யோர்தானை கடக்கும்போது தான் அங்கே ஸ்தோத்திரம், அங்கே உபாமும் புஸ்தகத்தை அன்னைக்கு எழுதுகிறாங்க. புதிய கற்பனைகளை வைத்து அதில் லேவியராமும் யாத்ராம என்னாமும் போன்ற அந்த அதிலிருந்து சில வாக்கியங்களை எடுத்து அதை உபாமம் புஸ்தகமாக எழுதி பின் சந்ததிக்காக கொடுக்கப்பட்ட அந்த புஸ்தகம் தான் உபாமத்தின் புஸ்தகம். அந்த உபாமத்தின் புஸ்தகத்தின் வழியாக தான் அவர்கள் அந்த கற்பனைகளை அறிந்து கொள்கிறார்கள். யாரு? பின் சந்ததி. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல, தெரியாமலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. யோர்தானுக்கு வரும்போது தான், யோர்தானை கடக்க போகிற நேரத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா உங்களுக்கு எல்லாம் வசனம்லாம் தெரியுமா? யோசுவா கேட்கும்போது வசனம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களுக்கு தெரியல. ஒரு அலையிலே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் உபாமத்தின் புஸ்தகத்தை எழுத தென்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். மோசே யோர்தானோட தன் ஓட்டத்தை முடித்து விட்டார். பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நம்ம ஸ்தோத்திரம், நம்ம மாத்திரம் கர்த்தரை கவனிக்கிறது இல்லை, நம்முடைய பின் சந்ததியும் கவனிக்க வைக்கணும். ஸ்தோத்திரம். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் கவனிக்கிறது இல்லை, நம்முடைய பின் சந்ததியாரை கவனிக்க வைக்கணும். ஆனால் இதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களும் சரியாக கவனிக்கிற மாதிரி நடித்தாங்களோ என்ன செய்தாங்களோ தெரியல. ஆனால் எல்லாம் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் விழுந்து போனவங்க அவங்களுடைய சந்ததியார் என்ன செய்ய முடியல, அவங்க திரும்ப கற்பனைகளை கை கொண்டாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கும் தெரியல. வசனங்கள் தெரியாமல் அதுக்கப்புறம் புதுசாக என்ன செய்கிறாங்க, அந்த வசனத்தை அவர்களுக்கு மெமரியில் கொண்டு வரத்துக்கு அவ்வளோ பாடுகளை படுகிறார்கள். அந்த மாதிரி சோதனை நம்ம இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நம்ம ஆண்டவர்னு சொல்லிவிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்காம நம்ம அப்படியே போயிட்டோன்னு சொன்னால் நாளைக்கு அதை நம்ம தலையில் கடவுள் கேட்பார். அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். வசனம் தெரியாமல் வார்த்தை தெரியாமல் பிள்ளைங்க தவிக்கக்கூடாது. நிறைய வசனங்கள் தெரியணும். சோதனை. எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு கல்லூரியில் போய் கற்றுக்கிட்டது இல்லைண்ணா, ஆனால் நான் கற்றுக்கிட்டது எங்கள் அம்மாட்டையும் எங்கள் பாஸ்டர்ட்டையும் கற்றுக்கிட்டேன். சோதனை. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் எனக்கு வசனங்களை சொல்லி கொடுத்து எனக்கு நைட்டில் தூங்கும்போது பைபிள் சம்பவங்களை எனக்கு சொல்லி கொடுத்து தூங்க வைப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் அந்த வசனங்களை கேட்டு தான் நாங்கள் தூங்குவோம். அது மாதிரி ஸ்தோத்திரம். சபைக்கு வந்த பிறகு பிரசங்கம் பீடத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் பிரசங்கிக்கிறாரோ அதையெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணுவோம், அதையெல்லாம் நாங்கள் பதிவு செய்து அதை நோட்டில் எழுதி அதை என்ன செய்வேன், நிறைய படிச்சிருக்கிறேன். எழுதி பல நோட்டு, எத்தனையோ நோட்டு நான் செலவு பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ நோட்டை நான் எழுதி வச்சுருந்துருக்கேன். ஸ்தோத்திரம். ஒரு 10 ஆண்டுகள் நான் அந்த ஊழியத்தில் கீழே இருந்து வளர்ந்தேன். அப்போ அந்த இடத்துல அவ்வளோ வசனங்களை நான் எழுதி எத்தனையோ நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து அதை அப்படியே சண்டே ஸ்கூலில் கொண்டு போய் பயன்படுத்துவேன். சண்டே ஸ்கூலில் பயன்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அதை சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அதை அப்படியே பயன்படுத்துவேன். அந்த மாதிரி கேட்குற வசனங்களை எல்லாம் நான் கேட்டு இந்த காதில் நான் விட மாட்டேன். அப்படியே காட்ச் பண்ணிக்குவேன். அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நைட்டில் சில நேரத்தில் படிப்பேன். நல்லா அதை படிப்பேன். சில ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் அதை எடுத்து படிப்பேன். இந்த சம்பவங்கள் நல்லா அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லி உடனே அதை படிப்பேன். அப்படி படிக்கும்போது அது எனக்கு சண்டே ஸ்கூல்ஸ் இடையில போய் நான் நடத்தும்போது அந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து அந்த மக்களுக்கு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகவே நான் என்ன கவனித்து பார்த்தேனோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன், மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அதே உலக வழக்கத்தின்படி நம்ம இந்த உலகத்தில் எதை கவனிக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடைய முடியும், அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சோத்திரம் ஆண்டவரை கவனிக்கிறதுல சோத்திரம் ஒரு
ஒரு முன்னுரிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதிலே ஸ்தோத்திரம் சந்தேகம் இல்லை. நீங்கள் அதை அப்படியே செய்யணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவரே சொல்கிறார், ஸ்தோத்திரம், எதை கவனித்து நீ பார்க்கணும்னு சொல்லி படிங்க. காகங்களை கவனித்து காகங்களை நீங்கள் கவனித்து பாருங்க என்று சொல்லுங்க. நல்லா கவனிங்க. காகத்தை கவனிச்சு பார். சோதரன் என்னென்னதையும் கவனிக்க சொல்லிவிட்டு கடைசியில் காகத்தை கவனிக்க சொல்றார். சோதரன் இது யார் சொல்றாருன்னா சீசர்கள் அல்ல, இயேசுவே சொல்றார். இயேசுவே சொல்றாரு. அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் 30 வயதில் பேப்டிசம் எடுத்து சோதரன் 30லேருந்து 33 வயசு வரைக்கும் சீசர்களை கொண்டு அவர் நிறைய ஊழியங்களை பண்ணார். அந்த ஊழியம் பண்ண அந்த காலங்களில் அவர் பேசின அந்த வார்த்தை, நீங்கள் எல்லாரும் காகங்களை கவனித்து பாருங்கள். சொல்லுங்க, என்ன எதை கவனிக்கணும்? காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அந்த காகங்கள் நிலத்துல போய் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது அறுவடை பண்றதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, அதுங்களுக்கு பண்டக சாலை கூட கிடையாது, களஞ்சியமும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவா. ஆம், கர்த்தருடைய பிள்ளைய பாருங்க, அவங்க விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியம் இல்லை, பண்டகச்சாலை இல்லை, எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் இல்லாத சூழ்நிலையில் அதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆகாய்த்து பறவைகளை பிழைப்பூட்டுகிற அந்த தெய்வம் நீங்கள் அவைகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுங்க. படிங்க பார்க்கலாம். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா வேதம் எப்படி சொல்லுது? பாத்தீங்களா? நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். உங்களை பிழைப்பு விட்டாம இருப்பாரா? சொல்லுங்க, நம்ம பிழைப்பு விட்டாம இருப்பாரா? செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். பாத்தீங்களா? செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். கவனிச்சு பார்க்க வேண்டியதை கவனிச்சு பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. நம்ம எதை கவனிக்கணுமோ அதை மாத்திரம் கவனிக்கணும். நிச்சயமா நமக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகும், நமக்குள்ள ஒரு மேன்மை உண்டாகும். ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காகங்களை நல்லா கவனித்து பார்த்துக்கப்பா. ஸ்தோத்திரம். அதை என்ன செய்தில்லை, விதைக்காது, அறுக்காது, அதுக்கு களஞ்சியம் இல்லை, பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, அதை தெய்வம் பிழைப்பூட்டுகிறார், அதை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். எத்தனை ஆச்சரியம்! அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைய தேவன் இந்த பூமியில் பிழைப்பூட்டுவதற்கு எதுவும் தேவையில்லை. நீ அவரை நோக்கி பார்க்கணும், நீ அவரை கவனிக்கணும். நிச்சயமா கர்த்தர் மனிதர்களுக்குள்ளே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஆண்டவர் விசேஷித்தவர்களாகிய நம்மை கண்டிப்பாக போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு அப்படியே இன்னொரு விஷயத்தை சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, அவைகள் என்ன செய்தல? உழைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பார்க்க சொல்றார். சத்தம் பாத்தீங்களா? அதை பாரு நீ முதல்ல. சோதரன் அது எவ்வளோ அருமையா சொல்றாரு பாருங்க. காகத்தை கவனிச்சு பாருங்க, இப்ப காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க. சோத்திரம். அவையெல்லாம் அதுவும் நுகர்க்கிறதெல்லாம் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஆனால் அதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. சோத்திரம். அடுத்தது கடைசியாக ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். 23 நீதிமொழிகள் 23:1 படிங்க. படிங்க பார்க்கலாம், சீக்கிரம் படிங்க. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்திருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போதும் உனக்கு முன்பாக இருக்கிறத நீ கவனிச்சு பார் என்று சொல்ற. உனக்கு முன்பாக இருக்கிறத கவனிச்சு பார். சோத்திரம். எப்போதுமே தாவீது தனக்கு முன்பாக யாரை தான் வச்சிருந்தாரு? ஆண்டவர் தான் வச்சிருந்தார்.
அது மாதிரி நமக்கு முன்பாக யாரை நம்ம வச்சுருக்கோமோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். கோபத்தை வச்சுருந்தா கோபத்தை பார்க்கலாம், போஜனத்தை வச்சுருந்தா போஜனத்தை பார்க்கலாம், நண்பனை வச்சுருந்தா நண்பனை பார்க்கலாம், காதலியை வச்சுருந்தா காதலியை பார்க்கலாம், காதலனை வச்சுருந்தா காதலனை பார்க்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு முன்பாக நம்ம என்ன நிறுத்தியிருக்கிறோமோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் உனக்கு முன்பாக இருக்கிறத இப்போ என்ன கவனித்து பாருன்னு சொல்கிறார். ஆனால் தாவீதுக்கு முன்பாக நின்றது கர்த்தர். அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நான் எனக்கு முன்பாக அந்த ஆண்டவரை தான் நிறுத்தியிருக்கிறேன், நான் அவரை தான் நோக்கி பார்க்கிறேன், அவர் தான் என்னை வழி நடத்துகிறார் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் தலை வணங்குவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கர்த்தாவே, இந்த கால வேளையிலே விதமாக என்னை ஸ்தோத்திரம் 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 வழி நடத்துகிற தெய்வம் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறதை தான் நான் பார்க்க முடியும், அதனால் கவனிக்க முடியும். அதனால் இன்று முதல் எனக்கு முன்பாக தாவீதுக்கு முன்பாக என்ன இருந்ததோ ஆண்டவரே, அதே போன்று என் வாழ்க்கையில் இயேசுவை கவனித்து பார்க்கிற அனுபவங்கள் எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எனக்குள்ளே அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, நான் மகிமைக்குரியவனாய் மகிமைக்குரியவைகளை கவனிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது தேவனை எப்பொழுதும் தனக்கு முன்னாக வைத்து நோக்கி கொண்டிருந்தது போல என் லைஃப்பில் நான் எப்போதும் கர்த்தரை ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிற நல்ல அனுபவங்களை தந்து என்னை ஆசீர்வதியும், என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. உங்கள் தூய்மையான கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், அதிசயங்களை காணப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை எவைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பல விஷயங்களை கவனித்து பார்க்க இந்த கால வேளையிலே நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வசனத்தை கேட்டார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆகாயத்து பறவைகளை பிழைப்பூட்டுகிற தெய்வம், உடுத்துகிற தெய்வம், அதே போல ஆண்டவரை எங்களையும் இந்த காலங்களில் அவ்விதமாக வழிநடத்துவீராக. எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you.